விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போது மகாராஜ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஃபிலிம். ஸோ இந்த படத்துடைய கதை என்னென்னா, ஒரு சாமியார் ஒரு ஊர் மக்களை ஏமாத்துறார். பல விதத்தில் பல பெண்களை அவர் சாமியார் வேஷம் போட்டு பக்திங்கிற பேரில் அவங்க கற்பையெல்லாம் சூறையாடுறார். ஸோ அதை தட்டி கேட்குற ஹீரோ அந்த சாமியார் எப்படி மாட்ட வைக்கிறார், அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார் பார்த்தா ஜுனைத் கான், நம்ம அமீர் கானுடைய பையன் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்கார். சித்தார்த்ன்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கார். படம் அட்டகாசமான படம். இது 1850s உண்மையாக நடந்த ஒரு கதை தான் இந்த கதை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகாராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரோட டைட்டில் தான் இந்த படத்துக்கும் டைட்டிலாக. ஸோ மகாராஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய நம்ம இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாமியார் ஒரு மடம், பெரிய மடம். அங்கே அவர் ஆசீர்வாதத்துக்காகவும் அவர் பார்வைக்காகவும் ஏங்குகிற ஒரு மக்கள். ஸோ ரொம்ப பைத்தியத்தனமாக கிருஷ்ணரின் அவதாரம் இவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் மேலே பயங்கர போதையும் பக்தியும் கொண்ட மக்கள். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சாமியார் ஒரு கடைக்கண்ணால் அங்கே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணார்னா, அவங்க அந்த பெண் பாத பூஜைக்காக வரணும். ஸோ பாத பூஜைங்கிற பேரில் அவர் அந்த பள்ளி அறையில் பாத பூஜை பண்ண சொல்வார். ஸோ அப்போது நடக்கிற சம்பவங்கள், அப்போ அந்த பெண்ணை அவர் பக்திங்கிற பேரில் அவர் அனுபவிப்பாருங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இதோட கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பாத பூஜை பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கு பக்தர்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் பெரிய தமாஷான விஷயம். ஸோ அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டு ஒரு டாப்பில் கீழே பாத பூஜை நடக்குதுன்னா மேலேருந்து பார்க்கலாம். ஸோ சாமியார் என்னென்ன பண்ணுறாங்கிறத இது நினச்சி பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு சாமியாருடைய பள்ளியறை காட்சியை லைவாக அங்கேருந்து பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு டிக்கெட் வேறு போட்டு விடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்சியும், பட் அது லைட்டாக தான் சொல்லியிருப்பாங்க, பட் அது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த சாமியார் நம்ம ஹீரோவுடைய முறைப்பனை இதே பள்ளி அறையில் வச்சு இது பண்ணும்போது இப்போ அவர் எதிர்த்து நின்று கேட்குறார். ஸோ முடியலை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை இவர் கிருஷ்ணரின் அவதாரம், நான் இவரோட தான் இருப்பேன்னு சொன்னோன்னே அவர் ஹீரோ வெக்ஸாகி அந்த கல்யாணத்தை, நிச்சயம் பண்ண பொண்ணுடைய கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் சாமியோடைய உண்மை நிலவரம் தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள்லாம் எகென்ஸ்டாக மாறுறது எப்படி, அதுக்காக ஹீரோ என்னென்ன பண்ணார். ஹீரோ அந்த இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பத்திரிகையில் இவரை பற்றி எழுதுனது. அதுக்கப்புறம் இவர் அந்த அடமன்சி சூப்பராக மெயின்டைன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் சாமியாரால் இந்த மாதிரி அனுபவிக்கப்பட்ட பெண்களில் கருதரிச்சிட்டா அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள், அதுக்காக போராடுற ஒரு அண்ணன். ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களின் கோரை. இது 18ஆம் நூற்றாண்டு 1850s இந்த கதை உண்மையாக மும்பையில் நடந்து அந்த கடைசியில் படம் முடிஞ்ச போது நமக்கு அந்த கோட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ரொம்ப அவேர்னஸாக இருந்துங்க. அப்போ மட்டும் இல்லை, இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம மதத்துலேயும் பார்த்திங்கன்னா கூட, இந்து மதத்துலேயுமா இருக்கட்டும் மற்ற மதங்களாக இருக்கட்டும், பக்திங்கிற பேரில் நிறைய சுரண்டல்கள், நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த படம் பார்க்கும்பொழுது இந்து மதத்தின் மாபெரும் கடவுளாக பார்க்கப்பட்டவங்க கொலை வழக்கில் கைதானது, அனுராதா ரமணன் அவருடைய இழிவான ஒரு சில விஷயங்களை சொன்னதெல்லாம் எனக்கு மைண்டில் ஓடிச்சு. அவர் இப்போ உயிரோடு இல்லை, பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஐயோப்பா பயங்கரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு பெரிய ஒரு டிவி நடிகை, ஸோ அவங்களுக்கும் அந்த மடத்தை சார்ந்தவர்களுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரிவீல் ஆனதெல்லாம் பயங்கரமான விஷயம். ஸோ இது பணங்கிற ஒரு போதையாகி ஒரு பெரிய என்கிட்ட அதிகாரம் இருக்குது, எல்லோரும் என் காலில் விழுறானும் போது அவன் மமதையில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான்னு. இது இந்து மதத்தில் மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ மதத்தையும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நான் கர்நாடகாவில் போய் பிச்சை எடுத்தேன், ஹோட்டலில் தங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மத போதகரோட குடும்பம் ஓணும் ஒப்பாரி வச்சு அவங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது. அவங்களுடைய இது பெரிய பல்கலைக்கழகம்லாம் வச்சுருக்கிற ஒரு ஆளுங்க. எனக்கு கனடாவில் கார் இல்லை, கனடாவில் எனக்கு வாழ வழி இல்லை, நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஹோட்டல்னால் நான் பிச்சை எடுக்கிற ஹோட்டலில் தங்கினாங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாங்க. அது அந்த அம்மா ரொம்ப அழுது புலம்பி அப்புறம் இறைவன் எங்களுக்காக ஒரு காரை கொடுத்தாருன்னு இந்த மாதிரி பண்ணுற காமெடியும் நடந்தது. நான் ஒரே விஷயம் கேட்பேன், இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், இறைவன் பக்தி இவங்களுக்கு நடுவில் புரோக்கராக இந்த மாதிரி ஆட்கள் எதுக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு கேள்வியை. நீங்களும் கேட்டு பாருங்களேன். ஏங்க நீங்கள் சாமி கும்பிட போகிறீங்க, சாமி யார் கூப்பிட்டாலும் வருவார், நீங்கள் மனம் சைலண்ட்டில் உட்காந்து சாமி கும்பிட்டாலே சாமி வந்துடுவார். இந்த மாதிரி சாமிக்கும் நமக்கும் எதுக்கு நடுவில் ஒரு புரோக்கரு? பச்சையாகவே கேட்குறேன், எதுக்கு புரோக்கரு? இவங்ககிட்ட காசு கொடுத்தோன்னே இவன் சாமிக்கிட்ட போய் கொண்டு போய் நம்ம சேர்ப்பானா? ரொம்ப. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது நிறைய முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது. கடைசியில் சாமியார் ஒரு கோர்ட் வளாகத்தில் வச்சு கேள்வி கேட்கும்பொழுது அவருக்கு வெர்னியல் டிசீஸ், வீடிங்கிற ஒரு காமத்தால் வர நோய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை உடைக்கும் போது தான் கோர்ட்டே அதிரும்.
ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த பெண்கள் எல்லாம் வந்து எதிர்க்க வந்து சாட்சி சொன்ன விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் 1850s நீங்கள் அந்த படம் பாருங்கள், ரொம்ப அற்புதமான படம், நல்லா எடுத்திருப்பாங்க. 1850s வந்து ஒரு பெரிய அந்த ஒரு சாமியார் ஒரு மடம் சார்ந்த விஷயத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் தில் இருந்தால் எடுக்கட்டும், ஒரு மடத்தில் நடந்த கொலையை பற்றி கூட எடுக்கட்டும். ஏன்னா சாமியார் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போனணும் நம்ம ஆளுங்களும் இருக்காங்க. தகர பெட்டியை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்து சொகுசு வாழ்க்கை வாங்குகிற மற்ற மதத்துக்காரங்களும் இருக்காங்க. நான் யாரையும் வந்து கோடிட்டு காட்ட விரும்பலை. பல்லாயிரக்கணக்கான என்ன சொல்கிற சொத்துக்களை வச்சுக்கிட்டு பிச்சைக்கார வேஷம் போட்டுக்கிட்டு உண்டி உழுக்கிட்டு அவர்லாம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் போனாங்கன்னா 4 சீட்டு புக் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்டில் 2 இந்த பக்கம் 4 சீட்டு புக் பண்ணாலும் 6 சீட்டு புக் பண்ணி அவர் தனியாக தான் உட்காருவார். ஏன்னா அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் புளுத்தி. அவர் என்ன கொடுமைனா ஒரு ஆண்டவனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு புரோக்கர் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள். அதனால் சாமியாரோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, சாமியார் தேவையில்லைங்க. சாமியாரத்துக்கு நம்மளே டேரெக்டாக வந்து சாமியை கும்பிடுவோம். சாமியை கும்பிட்டு அவன் வேலையை வந்து ஒழுங்காக அவன் வேலையை செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் அதை தான் சொல்லுது. அற்புதமான படம், நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.